ஐயோ சாமி, எத்தனை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டா, ஒரு தொழில் தொடங்கிட்டா அதில் வந்து பின்வாங்கக்கூடாது. நம்மளோட கடை ஏதோ என்னால் முடிஞ்சது, என் வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. 2026 என்னை எப்படியெல்லாம் வச்சு செய்ய போகுதுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இப்போது வந்து அரிசி மாவு, அரிசி மாவுனா டோர் அரிசி. இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கணும். அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து தீவனமாக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். என்னோடய கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கானுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடை, சேவல், பிராய்லர் கோழி எல்லாமே வச்சுருப்போம். நம்மக்கிட்ட இல்லாத கோழிகளே இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டா இவனுக்கு எவனும் மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. இது வந்து கறிமுட்டியை வந்து நல்லா சாணம் பிடிக்கிறதுங்க. ஏன்னா பிசுறு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாணம் பிடிக்கணும். நாளைக்கு சண்டே, அதனால தான் நான் இந்த பிசுரெல்லாம் எடுக்கிறேன். இந்த ரேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தீனி பண்ணணும். பாருங்கள் எப்படி கொத்துறானுன்ட்டு. தீனி வைக்கிறேன் பாருங்கள். தண்ணி அவனுக்கு ஒரு 4 ஜோடி இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வந்து ஆல்ரெடி தீனி இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா தீனி இருக்குது. பட் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறானுங்க. இருந்தாலும் கொஞ்சம் தீனி போட்டுக்கலாம். நல்லா சாப்பிடுவானுங்க. பாருங்கள், இவனுங்களுக்கு தண்ணி வைக்கிறோம். தண்ணி தான் ஃபஸ்ட்டு, தண்ணி வச்சா தண்ணி தான் நல்லா குடிப்பானுங்க. வந்தால் கீழே அதே மாதிரி வெடைங்களுக்கு தீனி இருக்குது. டப்பா மேலே தான் போடுறது. தலைவருக்கு தண்ணி ஊற்றி வைக்கலான்னு பார்த்தா டப்பா மேலே போட்டுட்டு எப்படி தண்ணி ஊற்றுறது. தலைவர்களுக்கும் கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம். ஸோ தலைங்களுக்கும் தண்ணி வச்சாச்சு. ஸோ இவனுங்களுக்கும் கொஞ்சம் தீவனம் போட்டுடலாம். இவனுக்கு 2 பேரும் மேய்ச்சல் போடுவானுங்க. நீ என் ஒத்தக்காட்டு சிங்கம். இவர் தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். இவருக்கு தீனி நிறையாவே வைக்கணும். தண்ணி வச்சா வேலை முடிஞ்சது. கடைசியாக நம்ம சிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வச்சாச்சு. ஸோ தண்ணியெல்லாம் வந்து குளிர்காலத்துக்கு சுடு தண்ணி தான் பசங்களுக்கு. ஃபைனலாக இன்றைக்கி நம்மளோட ஒர்க்கெல்லாம் பார்த்தாச்சு. பார்ப்போம் நாளைக்கு சண்டே. நாளைக்கு வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு அப்டேட்டாக போடுறேன். இனிமேல் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வரும். நான் சொன்ன மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவேன். அப்படியே சேனல் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.